ரோமியோ ஜூலியட்டோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரோமியோ முதல்ல யாரை காதலிச்சாருன்னு தெரியுமா? வாங்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தினமும் ஸ்டோரி கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்டாலியில் மிதக்கும் நகரமான வெனஸ்க்கு பக்கத்தில் வெரோனாங்கிற ஒரு அழகான நகரத்தில் ரெண்டு மிகப்பெரிய குடும்பங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒன்று மாண்டெக்யூ, இன்னொன்று கேபுலெட். இங்கே கேபுலெட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவ பேர் தான் ஜூலியட். மாண்டெக்யூக்கு ஒரு கம்பீரமான பையன் இருந்தான், அவன் தான் ரோமியோ. இனிதான் நம்ம ரோமியோட லைஃப்ல ரோஸ்லின் எப்படி வந்தான்னு பார்க்க போறோம். மாண்டெக்யூ மகனான ரோமியோ அவருடைய எதிரியான கேபுலெட் குடும்பத்தில் உள்ள ரோஸ்லிங்கிற ஒரு பொண்ணை ஒன் சைடா காதலிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அவனோட காதலை ஏற்றுக்கவே இல்லை. அதனால ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்தான் ரோமியோ. இன்னொரு பக்கம் இட்டாலிய அரச குடும்பத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற பாரிஸ்ங்கிற ஒருத்தன் கேப்லெட் கிட்ட வந்து உங்க பொண்ணான ஜூலியட்டை தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்கிறான். அதுக்கு கேப்லெட், என்னோட மகளுக்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் கழிச்சு தான் திருமணம் செய்து வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனாலும் நீ கேட்கறதால ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அதில் உனக்கு ஜூலியட்டை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். ஒரு வேளை ஜூலியட்டுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னா நம்ம திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு வீட்டுக்கு போன கேப்லெட் அவரோட மகளை கூப்பிட்டு, பாரிஸ் இட்டாலிய குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்கான், அவனுக்கு ரொம்ப மரியாதையும் செல்வமும் இருக்கு, நீ அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு எந்த துன்பம் வராதுன்னு ஜூலியட் கிட்ட சொல்றாரு. ஆனா ஜூலியட் இதை எதையுமே காதல வாங்குற மாதிரி இல்லை. பொண்ணுக்கு காதல் வர்றதுக்கு பதவியும் பணமும் மட்டுமே போதாது, அவளை நேசிக்கிற ஒரு அழகான இதயமும் வேணும் அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு புரியவே இல்லை. கேப்லெட் குடும்பத்துல நடக்க போற இந்த விருந்தை பத்தி ரோமியோட 2 நண்பர்கள் கேள்விப்படுறாங்க. நம்ம 3 பேரும் இந்த விருந்துல மாறு வேஷத்துல கலந்துக்கலாம். அப்படி கலந்துக்கும் போது உன்னால ரோஸ்லினை தனியா சந்திச்சு பேச முடியும். அப்படி நீ தனியா மட்டும் பேசி உன்னோட மனசுல இருக்கிறத புரிய வச்சுட்டேன்னா நிச்சயமா அவ உன்னை காதலிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக அந்த விருந்துல கலந்துக்க ரோமியோ சம்மதம் தெரிவிக்கிறான். அந்த நாளும் வருது. ரோமியோவும் அவனோட நண்பர்களும் மாறு வேஷத்துல அவர்களோட எதிரி குடும்பமான கேப்லெட் குடும்ப விருந்துக்கு போறாங்க. அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ரோமியோக்கு ரோஸ்லினை தனியா சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுத்தது. அங்க தன்னோட காதலை சொல்லும் போது இவ உனக்கான பெண் கிடையாது அப்படின்னு அவனோட இதயம் சொல்லுது. அதே நேரத்துல அந்த விருந்தின் நாயகியான ஜூலியட் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாடிப்படியில இருந்து மெல்ல இறங்கி வந்தா. அதை பார்த்ததும் ரோமியோக்கு உள்ள ஒரு இனம் புரியாத உணர்ச்சி. ரோஸ்லினை பார்க்கும்போது அவனோட இதயம் இப்படி படபடன்னு அடிச்சுக்கிட்டது இல்லை. தன்னோட உயிரை மட்டும் யாரோ உருவி எடுத்துட்டு போன மாதிரி ஒரு வலியும் ஏற்பட்டது இல்லை. ஆனா இப்போ ஜூலியட்டை பார்க்கும்போது அப்படிப்பட்ட எல்லா உணர்வும் ரோமியோக்கு ஏற்படுது. ஜூலியட் தான் அவனுக்கான காதலின்னு அவனோட இதயம் சொல்லுது. அங்க வந்த ஜூலியட் எல்லா கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு கேப்லெட். தனியா உட்கார்ந்துருக்க ஜூலியட்டை கவர்வதற்காக நிறைய குறும்புத்தனங்களை செய்யறாரு ரோமியோ. அதை பார்த்து ஜூலியட் சிரிக்கவும் செய்யறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரோமியோ ஜூலியட்டோட கையை பிடிச்சி அவளோட சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஜூலியட்டுக்கு ரோமியோட கண்களை பார்க்கிறப்போ பாரிஸ் கிட்ட உணராத எதையோ அவ ரோமியோ கிட்ட உணர்ந்தா. ரோமியோவும் ரோஸ்லின் கிட்ட உணராத எதையோ ஜூலியட் கிட்ட உணர்ந்தான். கண்களும் சந்திச்சு தன்னோட காதலை ஜூலியட் கிட்ட சொல்லலாம்னு ரோமியோ நினைச்சப்போ வார்த்தைகள் வராம தடுமாறி அவளோட கண்களையே பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு பெரிய சத்தம். இந்த நிகழ்ச்சியில அத்துமீறி மாண்டெக்யூ குடும்பத்துல உள்ளவங்க கலந்துருக்காங்கன்னு ஒரு செய்தியை காவலாளி சொல்றான். இதுக்கப்புறம் ரோமியோவும் ஜூலியட்டும் அவங்களோட காதலை ஷேர் பண்ணாங்க.